காட்டிருங்க. முதலாவதாக எண்ணெய் பிரியாணி செய்ய வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பொன்னிறமாக வறந்து விட்டது. இப்போது மிளகாய் போடுகிறோம். மிளகாய், இஞ்சி பூண்டு போடப்படுகிறது. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போது தக்காளி போடப்படுகிறது. இப்போது மிளகாய் பொடி லேசாக கலக்கப்படுகிறது. ஏனென்றால் நேச்சுரல் கலர் கிடைப்பதற்காக. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது இன்னும் நல்ல ரோஸ்டடாகி வரும்பொழுது, நல்ல அப்படி ஃப்ரை ஆகி வரும்போது அந்த டேஸ்ட் அதிகமாகும். அது நல்லா வதங்கிட்டு இப்போ அடுத்து நம்ம புதினா போட போகிறோம். புதினா மல்லி இலை போட போகிறோம். ஆமாம், புதினா மல்லி இலை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா போடப்படுகிறது. பாருங்கள், மசாலாவை போட்டு இப்போ நல்லா கிளறவும். நல்லா கிளறினவுடனே அந்த மசாலா அதில் போய் சேர்ந்துடும். அந்த மசாலா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தயிர் ஊற்றப்படுகிறது. தயிர் பாருங்கள், தயிரை ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக கிளறி விட்டணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரை ஆகிட்டு இப்போ சிக்கனை போட போகிறது. பாருங்கள், சிக்கன் போடுறோம். இப்போ அதை லைட்டாக கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்ததுக்கப்புறம் அரிசி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தேங்காய் பால் ஊற்றுக்கிறோம். தேங்காய் பாலை ஊற்றியாச்சு. கொஞ்சம் கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் போடணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளவும். ஒரு எலுமிச்சம்பழம். இப்போது லேசாக எலுமிச்சம்பழம். அரிசி போட்டு அரிசி பிரியாணி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதாகிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. அழகாக வந்திருக்கு. ஆமாம், பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு பிரியாணி. பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம்.